இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊட்டணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் மூணு இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சுட்டு ஒரு சூப்பரான மேங்கோ ஜெல்லி எப்படி பண்ணலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மேங்கோ ஜெல்லி செய்கிறதுக்காக ஒரு மாம்பழத்தை சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாம்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மேங்கோஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ண போகிறோம் அப்புறமா நம்ம. ஓகே, உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன கிண்ணம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இருக்கும். ஓகே, இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த கிண்ணத்தில் வந்து மாம்பழம் வந்து அளந்து எடுத்தோமோ அதே அளவு தண்ணி இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். அதே சைடில் நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம இன்றைக்கி வந்து அகரோ இல்லாட்டினா சைனா கிராஸோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து எல்லாரும் வீட்லேயும் இருக்கக்கூடிய சாதாரண கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் ஆட் பண்ணின சுகர், மாம்பழம், தண்ணி இது 3ஐயும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு ஒரு பேனில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேனில் வந்து ஹீட் வந்து மீடியம் ஹீட்டாக இருந்தால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம், லோ ஃப்ளேமும் வேண்டாம். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து மேபி சுகர் தேவைப்பட்டதுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அவ்வளோதான் இவ்வளோதான்ற அளவு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இந்த டைம் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு சுகர் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால நான் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒருத்தவங்க நல்ல சுகராக இருக்கணும், நல்ல இனிப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் கம்மியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த டைம் வந்து என்னென்னா ரொம்ப கட்டியாகும். ஸோ நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த டைம் கட்டியாச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு நம்ம அதுக்கு வந்து கடைசி ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு கட்டியாக கிடைக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் எந்த மோல்டில் பண்ண போகிறீங்களோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒருவேளை நீங்கள் பிளாஸ்டிக் கப்பில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த மோல்டில் வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து சில்வரில் பண்ணுறேன். ஸோ வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டரை வந்து இது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு ஒரு செராமிக் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயும் நான் வந்து மாற்றிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே ஏதாவது வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன். 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நல்லா ஒட்டாமல் இருக்கும். இப்போது நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒருவேளை மேபி உங்களுக்கு 1 hourல ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இன்னொன்று வந்து நம்ம சின்னதில் சாப்பிட்ருப்போம்ல ஜெல்லி, ஒரு பாக்ஸில் கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் ஸ்பூனில். அப்படியே அப்போ சாப்பிட்ட அந்த இது இருக்கு. நான் எந்த கலருமே ஆட் பண்ணலை. இது ஒரிஜினல் கலர் தான். ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளோட ஜெல்லி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்தது, டெக்ஸ்சரும் சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மோல்ட்லேயும் நான் பண்ணியிருந்தேன் வித்தியாசமாக. ஸோ உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி மோல்டில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அந்த ஜெல்லியை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ இதாக சூப்பராக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.